வணக்கம். கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன். பிசினஸை பொறுத்தளவுல நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவுல நீங்க டொமஸ்டிக்ல பண்றதாக இருந்தால் உத்தியம், ஜிஎஸ்டி இந்த 2 லைசன்ஸ் ப்ராசஸ் அவசியம். இந்த 2 ரிஜிஸ்ட்ரேஷனும் அவசியம். அடுத்த கட்டம் நீங்க எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ற போறேன், இம்போர்ட் பண்ண போறேன் அப்படின்றதாக இருந்தால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ், அதாவது ஐஇசி கோடு அவசியம். சோ இந்த 3 விஷயங்களும் அடிப்படையான ரெஜிஸ்ட்ரேஷனா நம்ம பார்க்கிறோம். பல பேர் இந்த 3 சர்டிபிகேட்ஸும் எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனால் இதுல ஏதாவது நீங்க எடுக்கும் போது ஒரு விஷயங்கள் கொடுத்து எடுத்திருப்பீங்க. ஒரு கம்பெனி அட்ரஸ் எடுத்திருப்பீங்க, மொபைல் நம்பர் கொடுத்திருப்பீங்க, ஒரு விஷயங்கள் கொடுத்து எடுத்திருப்பீங்க, பேங்க் அக்கவுண்ட்ஸ் கொடுத்திருப்பீங்க. சோ தற்சமயத்துல இப்ப நீங்க அதுல மாற்றங்கள் செய்திருக்கலாம். சார் எல்லாம் இதை மாத்திட்டேன், அட்ரஸை மாத்திட்டேன், அக்கௌண்ட் நம்பரை மாத்துறேன், மொபைல் நம்பரை மாத்திட்டேன். ஸோ எந்த விதமான சேஞ்சஸ் நீங்க மாத்திருந்தாலும் அதற்கான டாக்குமெண்ட்ஸை நீங்க அதுல ப்ரொவைட் பண்ணிட்டு அந்த மாற்றங்களை கொடுத்து புது லைசன்ஸ் காப்பி நீங்க எடுத்துக்கலாம். லைசன்ஸ் காப்பி அப்படின்னு புது காப்பி தான் வருமே ஒழிய நம்பர் மாறாது. உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மாறாது, ஜிஎஸ்டி நம்பர் மாறாது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் நம்பர் மாறாது. ஆனால் மற்றபடி உள்ள நீங்க என்ன சேஞ்சஸ் அதற்கான டாக்குமெண்ட் ப்ரூஃப் கொடுத்து பண்றீங்களோ எல்லாமே அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா பேஸ்ல மாறிவிடும். அப்ப நீங்க இந்த உத்தியம், ஜிஎஸ்டி, ஐஇசில என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உத்தியம்ல என்னென்ன மாற்றங்கள் பண்ண முடியும், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்னென்ன மாற்றங்கள் பண்ண முடியும், அதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட்ல என்னென்ன மாற்றங்கள் பண்ண முடியும், அதற்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவுல நீங்க மாற்றங்கள் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாற்றங்கள் மாடிஃபிகேஷன் அல்லது அமெண்ட்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவுல மிக முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். நீங்க பேங்க்ல லோன் வாங்குறதாக இருந்தாலும் சரி, ஒரு புதிதா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதற்கான அடிப்படையான சர்டிபிகேட் உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன். இது எம்எஸ்எம்இ அப்படிங்கிற மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது. மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஆஃப் அந்த எம்எஸ்எம்இ கீழே இது வருது. சோ அந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கம்பெனி நேம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். கம்பெனி நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்க போறீங்க, அதுக்கு ஒரு உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க தேவையில்லை. ஏற்கனவே எடுத்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல நீங்க அந்த கம்பெனியை ஆட் பண்ணிக்கலாம். புதுசா மறுபடியும் எடுக்க முடியாது. ஒரே உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான், அதுல நீங்க கம்பெனியை ஆட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப் ரெண்டுக்குமே கூட நீங்க எடுக்க முடியும். பிரைவேட் லிமிடெடுக்கும் நீங்க உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலாம். சோ இந்த கம்பெனி உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவுல நீங்க கம்பெனி நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கம்பெனியோட அட்ரஸ் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், இரண்டாவது கம்பெனியோட அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், மூன்றாவது நீங்க உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி சேஞ்சஸ் கொடுக்கலாம், நான்காவது மேஜர் ஆக்டிவிட்டிஸ் ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங், சர்வீசஸ் செக்டார், இந்த செக்டார்ஸை நீங்க மாத்தணும்னு விருப்பப்பட்டால் பல பேர் ட்ரேடிங் கொடுத்திருப்பாங்க. சப்போஸ் இப்போ மேனுஃபேக்சரரா மாறி இருந்தாங்க அப்படின்னா நீங்க மேனுஃபேக்சரிங் கொடுத்து அமெண்ட்மெண்ட் கொடுத்து லைசன்ஸ் அந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்க அமெண்ட்மெண்ட் கொடுத்து புது சர்டிபிகேட் எடுத்துக்கொள்ளலாம். ஐந்தாவது நீங்க என்ஐசின்னு சொல்லக்கூடிய நேஷனல் இண்டஸ்ட்ரி கிளாசிபிகேஷன், அந்த என்னென்ன நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க, பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் என்ன, ஹோல்சேல் என்ன பண்ண போறீங்க, ரீட்டைல் என்ன பண்ண போறீங்க, மேனுஃபேக்சரர் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத மாத்துறதாக இருந்தாலும் அதில் மாற்றிக்கொள்ளலாம். அடிஷனலா நீங்க சேர்க்கிறதாக இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்து பேங்க் அக்கவுண்ட், ஆறாவது பேங்க் அக்கவுண்ட் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். ஏற்கனவே ஆரம்பத்தில் எஸ்பி அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்க, அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை கரண்ட் அக்கௌண்ட் கொடுக்க போறதாக இருந்தாலும் கொடுத்துக்கொள்ளலாம். ஏழாவது ஜிஎஸ்டி, நீங்க எடுக்கும் போது ஜிஎஸ்டி எடுக்கல, புதுசா உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க ஜிஎஸ்டி எடுத்திருக்கீங்க, அதை உத்தியத்துல அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்டியை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் நீங்க கொடுத்துக்கொள்ள முடியும்.
அடுத்து இந்த உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன்லயும் நீங்க ஜெம் போர்ட்டல்ல பண்ணி பதிவு பண்ணிக்கலாம். P2P போர்ட்டல் சொல்லக்கூடிய கவர்மெண்டோட P2P போர்ட்டல் என்ன அந்த P2P போர்ட்டல்லையும் நீங்க வந்து பதிவு பண்ணிக்கலாம். அந்த இதுலயே வந்து எஸ் ஆர் நோ கேட்கும். அதுலயே வந்து நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா அதுலயே ரெஜிஸ்டர் ஆயிடும். இந்த இவ்வளவு மாற்றங்கள் வந்து உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க செய்து கொள்ளலாம். இதுல என்ன செய்ய முடியாது அப்படின்னா பேனோட டேட்டா பேஸை மட்டும் மாற்ற முடியாது. பேன் நம்பரை சேஞ்சஸ் பண்ண முடியாது. பேனோட நேமை வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது. மற்ற எல்லா விஷயமும் நீங்க சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நீங்கள் அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே நீங்க அப்லோட் பண்ண தேவையில்லை. ஆனால் நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் மாற்றங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினலா நீங்க வச்சிருக்கீங்களோ அதுல இருக்கிற உண்மையான விவரங்களை நீங்க உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல கொடுத்து மாற்றங்கள் செய்து உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டை புதிதாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இந்த உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை நீங்க இவ்வளவு மாற்றங்கள் செய்ய முடியும். உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் செய்யணும்னு நீங்க விருப்பப்பட்டால் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த மாற்றங்கள் செய்து புது உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் உங்களுக்கு எடுத்து அனுப்பப்படும்.